ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு பெரிய பாம்பு இருந்தது. அந்த பாம்பு எப்போதும் கோபமாக இருந்தது. யாராவது அருகில் வந்தால் உடனே பயமுறுத்தும். காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்து ஓடிவிடும். அதனால் அந்த பாம்பு எப்போதும் தனியாகவே இருந்தது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த காடுக்கு வந்தார். அவர் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். பாம்பு அவரை பார்த்ததும் கோபமாக ஹிஸ் செய்தது. ஆனால் சாமியார் பயப்படவில்லை. அவர் மெதுவாக சொன்னார், கோபம் உனக்கு நண்பர்களை தராது, அன்புதான் தரும். பாம்பு குழப்பமடைந்தது. யாரும் இதுவரை அதற்கு இப்படி சொல்லவில்லை. அது சாமியாரிடம் கேட்டது, நான் எப்படி நல்லவனாக மாறலாம்? சாமியார் சொன்னார், யாரையும் பயமுறுத்தாதே, அமைதியாக இரு, நல்லவனாக இரு. அதன் பிறகு பாம்பு மாற முயற்சி செய்தது. யாரையும் கெடுக்கும் முயற்சி செய்யவில்லை. மெல்ல மெல்ல விலங்குகள் அதன் அருகில் வர ஆரம்பித்தன. அது அவர்களுடன் நண்பர்களாகியது. ஒரு நாள் சில குழந்தைகள் காடுக்கு வந்தனர். அவர்கள் பாம்பை கல்லால் அடிக்கத் தொடங்கினர். பாம்பு மிகவும் வலித்தது. ஆனால் அது சாமியாரின் வார்த்தையை நினைத்தது. அது யாரையும் காயப்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் சாமியார் மீண்டும் வந்தார். அவர் குழந்தைகளை நிறுத்தினார். பிறகு பாம்பிடம் சொன்னார், நான் உன்னை கடிக்காதே என்று சொன்னேன். ஆனா உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஹிஸ் செய்யக்கூடாதா? பாம்பு புரிந்து கொண்டது. அதற்கு தன்னையும் பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அது நல்லவனாகவும் புத்திசாலியாகவும் வாழ்ந்தது. எல்லா விலங்குகளும் அதை மதித்தன. கல்வி மாரல்: நல்லவனாக இரு, ஆனால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தெரிந்து கொள்.